ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் டேட்ல சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்த நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட் 3ல இருந்து 21 வரைக்கும் நடக்கிறதா நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ரிவைஸ்டு நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ல இருந்து ஆகஸ்ட் 25 வரைக்கும் குரூப் டி எக்ஸாம் நடக்கிறதா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஆகஸ்ட் 3ல இருந்து 25 வரைக்கும் ஸ்பெசிபிக்கா எந்தெந்த தேதிகள்ல எக்ஸாம் நடக்குங்கிறதையும் இந்த நோட்டீஸ்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. Zen number 9/2025 for recruitment for the various post of level 1 of 7th CPC revised tentative CBT schedule in partial notification to the notice dated 3/7/2026 tentative exam schedule for the Zen number 9/2025 level 1 has been revised as under Zen number 9/2025 post various post of level 1 டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெட்யூல் ஆகஸ்ட் 3ல இருந்து 6 வரைக்கும். அதாவது ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் 3, 4, 5, 6 இந்த தேதிகள்ல நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 9ல இருந்து 14 வரைக்கும் 9, 10, 11, 12, 13, 14. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 17ல இருந்து 21 வரைக்கும். அப்போ 17, 18, 19, 20, 21. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ல இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் 16 நாள் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஆகஸ்ட் 3, 4, 5, 6 அப்புறம் 9, 10, 11, 12, 13, 14. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 17, 18, 19, 20, 21. அதுக்கப்புறம் ஃபைனலா ஆகஸ்ட் 25. உங்க எக்ஸாம் டேட்டுக்கு 10 days பிஃபோர் நீங்க சிட்டி இன்டிமேஷன் வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் 10 days பிஃபோர் உங்களுக்கான டிராவல் பாஸையும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி உங்களோட இ-கால் லெட்டர், அதாவது அட்மிட் கார்டு வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். The link for viewing the exam city and date and downloading of travel authority for SC/ST candidates will be made live 10 days prior to the final exam date. ஓகேவா, நான் சொன்னேன் இல்லையா, SC/ST ஸ்டூடெண்ட் உங்களுக்கான டிராவல் பாஸையும் சிட்டி இன்டிமேஷனையும் எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம். இ-கால் லெட்டர் வந்து எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஆர்ஆர்பி வெப்சைட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவுமே சொல்றதுதான். ஓகேவா, சோ இந்த நோட்டீஸ் பாத்தீங்கன்னா 30/7/2026 இன்னைக்கு மார்னிங் தான் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த எக்ஸாம் டேட் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆகஸ்ட் 3ல இருந்து 21 மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. இப்ப டேட் வந்து ஆகஸ்ட் 3ல இருந்து 25 வரைக்கும் நடக்க போகுது. ஸ்பெசிபிக்கா எந்தெந்த டேட்ல நடக்க போகுதுங்கிறதையும் சொல்லிட்டாங்க. டோட்டலா 16 நாள் வந்து இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஓகே, கரெக்டா உங்க எக்ஸாமுக்கு இன்னொரு 3 days தான் டைம் இருக்கு. ஓகேவா, ஆகஸ்ட் 3ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 3 days தான் டைம் இருக்கு. ஓகேவா, சோ நாளைக்கு வந்து நீங்க உங்களுக்கான இ-கால் லெட்டர் வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் வந்து ரிவிஷன் பண்ணுங்க. மேக்ஸுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ இன்னையோட மார்க் டெஸ்ட் எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிருங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட் ஜூலை 30, 31 இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க ஆகஸ்ட் 2ஆம் தேதி உட்காந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி அடுத்த நாள் எக்ஸாம் அப்படின்னா அந்த முத நாள் எடுக்கிற டெஸ்ட்ல ஒருவேளை மார்க் கம்மியா எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த தாக்கம் வந்து அடுத்த நாள் வரைக்கும் இருக்கும். அப்ப நம்ம லெவல் இவ்வளவுதானா, அப்ப ரியல் எக்ஸாம்லயும் இப்படிதான் எடுப்போமாங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் வந்து உருவாகிரும். அதனால இப்பவேனாலும் நீங்க மார்க் டெஸ்ட் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிருங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட் இப்ப என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணுங்க. மேக்ஸுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ரிவிஷன்ஸ் மட்டும் பண்ணிருங்க. ஓகேவா, சோ எல்லாருமே டார்கெட் வந்து 85க்கு மேல ஸ்கோர் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா, ஸோ நீங்க இப்போ கரண்ட் அஃபேர் வந்து லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றீங்க. கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இ-கால் லெட்டர் டவுன்லோட் பண்றதுல எதுவும் டவுட் இருக்கு, சிட்டி இன்டிமேஷன் செக் பண்றதுல எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். லாஸ்ட் 8 மந்த்ஸுக்கான 4000+ கரண்ட் அஃபேரோட ஒன்லைனர் வந்து நம்ம ஆப்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 999. ஆனா குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க பே பண்ணதும் நீங்க இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 199 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா
பேக் எண்ட்ல இருந்து டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அப்கமிங்ல பாத்தீங்க அப்படின்னா என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. நீங்க என்டிபிசி கிராஜுவேட் நான் படிக்க போறேன் மேம், அடுத்து வரக்கூடிய அண்டர் கிராஜுவேட்டும் படிக்க போறேன், நான் இப்ப இருந்து படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500. லாஸ்ட் வீக் நம்ம ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர்ல 3 கூப்பன் கோட்ஸ் வந்து இப்ப அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்கும். 1 இயர் வேலிடிட்டில ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. இந்த ரிவைஸ்டு எக்ஸாம் டேட் பத்தின இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேர்ல நான் ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.